குரல் கூறும் அறம். பொறையுடைமை பார்த்து வருகிறோம். சோழனுடைய அரச சபைக்கு ஸ்ரீ ராமானுஜராக காவியுடை தரித்து கூரத்தாழ்வான் செல்ல அவருக்கு துணையாக பெரிய நம்பிகளும் உடன் சென்றதாக நேற்றைய பதிவில் பார்த்தோம். இனி ராமானுஜரை கண்டு அறியாத சோழ அரசன் கூரத்தாழ்வானிடம் சிவனுக்கு மேலான பொருள் இல்லை என்று எழுதிய ஓலையை நீட்டி கையொப்பம் விட சொல்கிறான். ஓலையை வாங்கி படித்த கூரத்தாழ்வான் அரசனிடம் கம்பீரமாக குரலுற்றார். வேதங்கள் மூலமே பரம்பொருளை அறிந்திட முடியும் என்பதையும், முன்பு ஒரு சமயம் பாண்டிய மன்னன் சபையிலே வேதத்தின் மூலம் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்பதை பெரியாழ்வார் பறைசாற்றியதையும் கூற ஆரம்பிக்க, ஆழ்வானை இடைமறித்த அரசன், என் ஆணைக்கு அடிபணிவதே உமது கடமை என்று மிரட்ட கையொப்பம் இடும்படி நிர்பந்திக்கிறான். பணியாவிடில் கண்களை பிடுங்கும்படி ஆணையும் பிறப்பிக்கிறான். அவ்வீனச் செயலை செய்ய சேவகர்கள் இருவர், ஒருவர் கூரத்தாழ்வானை நோக்கியும் மற்றொருவன் பெரிய நம்பிகளிடமும் வருகிறார்கள். அதற்குள் ஆழ்வான் தன் கைகளாலேயே தன் கண்களை பிடுங்கி அரசன் மேல் எறிய பெரிய நம்பிகளின் கண்களை மற்றொரு சேவகன் பறிக்க இரத்தம் இருவரின் கண்களிலிருந்தும் பெருகி ஓடலாயிற்று. கூரத்தாழ்வானின் செயலை கண்டு அனைவரும் நடுங்கினர். கொடுங்கோல் அரசனை நோக்கி வந்த அந்த கண்களை கண்டு சிம்மாசனத்தில் அதிர்ச்சியில் சாய்ந்தான் மன்னன். முதுமையின் காரணத்தால் பெரிய நம்பிகள் வலி தாங்க முடியாது துடித்தார். இருவர் கண்களின் பகுதியிலிருந்து பெருகிய அளவற்ற குருதியை கண்ட நம்பிகளுடன் வந்திருந்த அவரின் மகளான அத்துழாய், எமக்கு உதவ இங்கு யாருமே இல்லையா என்று கூவுகிறாள். அப்போது அரசனிடம் பணிப்பெண்ணாக இருந்த நாவல் கொடி அம்மாள் என்ற பெயருடைய பணிப்பெண் ஒருத்தி துணிச்சலுடன் இவருக்கு உதவ முன்வந்தாள். அப்பணிப்பெண்ணின் துணையோடு அத்துழாய் கண்களை இழந்த இருவரையும் சபைக்கு வெளியே கொண்டு வந்தாள். வைத்தியர் ஒருவரின் உதவி பெற்று இருவருக்கும் சிகிச்சை அளித்து பணிபுரிந்தாள். இந்த புறக்கண்கள் போனால் என்ன, நாம் ஸ்ரீ ராமானுஜருக்கு சோழனால் எவ்வித இடையூறுமின்றி தப்புவித்தோமே என்று இருவரும் மகிழ்ந்தனர். வியக்கத்தக்க நெஞ்சுரம் பொறுமை இருந்தால் மட்டுமே இத்தகு செயல்களை செய்ய முடியும். வயதின் மூப்பு காரணமாக பெரிய நம்பிகள் தன் இன்னுயிரை அர்ப்பணிக்கும்படி ஆனது. இப்படி கண்களை இழந்தும் உயிரையே இழந்தும் எம்பெருமானரை காத்தனர் கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும். கொடுங்கோல் அரசனை கண்டு பலரும் பயந்து ஒதுங்கினர். அவனும் சில நாட்களிலேயே கழுத்தை சுற்றி புழு வந்து துடித்து மரித்தான். கிருமி கண்ட சோழன் என்று ஊரார் அவனை அழைத்தனர். பல கொடிய செயல்களை புரிந்ததோடு பாகவத அபச்சாரமும் செய்தமையால் இவ்வாறு நடந்ததாக அவனை சார்ந்தவர்களே இகழ்ந்து கூறினர். என்றாலும் அக்கொடுங்கோலனின் மகன் விக்கிரம சோழன் பின்னாளில் தன் தந்தையின் கொடுஞ்செயலுக்கு ஸ்ரீ ராமானுஜரிடம் மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் தேடினான். எதையும் மன்னிக்கும் இயல்பு கொண்ட ராமானுஜர் மன்னித்தார், மறந்தும் போனார். பொறுத்தல் இறப்பினை என்னும், அதனை மறத்தல் அதனினும் நன்று. வரம்பு மீறி செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்வது சிறந்தது. அதைவிட அத்தீமைகளை மறந்து விடுவது அதனினும் சிறந்தது என்ற வள்ளுவனின் அறங் இங்கு பேசுகிறது. இனி சீடர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்க திருவரங்கத்தை விட்டு வெளியேறிய ஸ்ரீ ராமானுஜரை தொடர்வோம். தனது 80வது வயதில் சில சீடர்களின் துணையோடு வெளியேறிய ராமானுஜர் நீலகிரி சாரலை வந்தடைந்தார். அவ்விடத்தில் வேடுவர்கள் பலர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு ஸ்ரீ ராமானுஜரின் மகிமை தெரிந்திருந்ததோடு தற்போது திருவரங்கத்தை விட்டு வெளியேறிய ராமானுஜர் எங்கிருக்கிறார் என்ற தகவல் இல்லை என்பதையும் அறிந்த அவ்வேடுவர்கள் பிரார்த்தனை செய்து உபவாசம் இருந்து எம்பெருமானரை தேடினர். அவர்களுடைய பிரார்த்தனைக்கு பலன் கிட்டியது போல இவர்கள் இருக்கும் நீலகிரி சாரலுக்கே ராமானுஜர் வருகிறார். அச்சமயத்தில் நல்ல மழை. மழையில் நனைந்தபடி அவரும் அவரின் சீடர் குழாமும் வர இன்னார் என்று அறியாத வேடுவர்கள் அவர்களை வரவேற்று உபசரித்தனர். அவர்கள் எங்கிருந்து வருகின்றனர் என்பதை கேட்க திருவரங்கத்திலிருந்து என்ற பதில் வர
எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் நலமா என்று இவர்கள் வினவ, வியந்த சீடர்கள், உங்களுக்கு ஸ்ரீ ராமானுஜரை எப்படி தெரியும் என்று எதிர்கேள்வி கேள்கின்றனர். நாங்கள் ஸ்ரீ ராமானுஜரின் சீடரான நல்லான் சக்கரவர்த்தியின் அடிமைகள். எங்கள் குருவின் ஆணைப்படி உடையவரான ஸ்ரீ ராமானுஜரின் திருவடிகளே தஞ்சம் என்று இருப்பவர்கள் என்று மொழிய, சீடர்களோ இவரே அந்த மகாபுருஷர் என்று உடனிருந்த ஸ்ரீ ராமானுஜரை காட்ட பரவசப்பட்டனர் வேடுவர்கள். இப்போது வேடுவர்கள் துணைக்கு வர ஸ்ரீ ராமானுஜர் தொண்டனூர் செல்ல, அவ்வூர் அரசன் விட்டல தேவராயன் இவரின் சீடராக ஆகி விஷ்ணுவர்தன் என்ற நாமம் பெறுகிறான். பின் அங்கிருந்த சமணர்களை வென்ற நம் ராமானுஜர் அரசனின் உதவியுடன் தொண்டனூர் ஏரி உருவாக்கப்பட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிகோலினார். தத்துவம் மட்டும் பேசும் ஆச்சாரியராக இல்லாமல் பல சமூக சேவைகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்த மகானாகவும் இருந்தார். இன்று பொலிவுடன் இருக்கும் திரு நாராயண கோவில் உருவாக்க பல இன்னல்களை சந்தித்தவர் நம் ராமானுஜர். திரு நாராயணனோடு சேர்த்து வேறு கோவில்களையும் உருவாக்கினார். இவற்றை பஞ்ச நாராயண ஸ்தலம் என்பர். அவ்வூர் சேரி மக்களை திருக்குலத்தார் என பெயரிட்டு எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது கோவிலுக்கு அனுமதித்தார். ஆம், 1000 ஆண்டுகளுக்கு முன்னமே ஹரிஜனங்களின் ஆலய பிரவேசத்திற்கு வித்திட்டவர் நம் ராமானுஜர். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து, தமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பவரை உலகம் மதிக்காது என்றும் அதனை பொறுத்து கொண்டவரே பொன்போல் போற்றி மதிக்கும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு கோரத்தாழ்வான், பெரிய நம்பி, ஸ்ரீ ராமானுஜர் போன்றோர் இன்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.